வணக்கம். இனியவை கூறல் மிகச்சிறந்த அதிகாரம். இதனை வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக 10 குறட்பாக்களாக எடுத்து உரைக்கின்றார். ஏன்னா இந்த காலத்தில் சொற்களே மறைந்து விட்டது. அதில் இன்சொற்கள் சுத்தமாக மறைஞ்சிருச்சு. ஏன் எல்லோரும் என்ன பண்ணுறோம், கையில் ஒரு சின்ன டப்பா வச்சுக்கிறோம். அந்த டப்பாவோட தான் பேசுகிறோமே தவிர உயிரற்ற ஒரு ஜடத்துடன் பேசிக்கொள்கிறோம், சண்டையிட்டு கொள்கிறோம், அதை தூக்கி வீசிக்கிறோம், எல்லா வேலையும் பார்க்குறோம். மனிதனுக்கு மனிதன் நேராக பார்த்து யாராவது பேசுகிறாங்களா? இல்லை. சரி நீ வா வீடியோ காலில் அப்படின்னு சொல்லுவாங்க. நேராக போகக்கூடிய இடமா இருந்தால் நேராக பேச வேண்டியதானே. ஒரே வீட்லேயே ஒரு அறையில் ஒருத்தர் இன்னொரு அறையில் இன்னொருத்தர் வந்துக்கிட்டு பேசிக்கிறது. என்னடா இது வாழ்க்கை? மனிதனை மனிதன் நேராக பார்த்து பேசலை அப்படின்னா அது ஒரு வாழ்க்கையா? நாமும் இயந்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது நம்ம மரமண்டைக்கெல்லாம் உரைக்கவே இல்லை. டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கலாம், ஆனால் மனித மனங்கள் அப்படியே தானே இருக்கு. அந்த உணர்ச்சிகள், காதல், அன்பு, கருணை, பாசம், இரக்கம் எல்லாம் ஏதாவது ஒன்று மாறுதா? அந்த ஒரு மெஷின், ஒரு டப்பா இதெல்லாம் செஞ்சு கொடுக்குமா? கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் தான் பேசுகிறோம், அதில் தான் கொஞ்சறோம், அதில் தான் எல்லாமே பண்ணுறோம். அது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரியா? ஆக இந்த இன்சொற்கள் நம்ம நேராக பேசும்பொழுது, முகத்திற்கு முகம் பார்த்து பேசும்பொழுது இருக்கிறது வேறு. ஒரு டப்பாக்குள்ளார உட்காந்துக்கிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் நகுத்தி அவன் வருவான் பார்ப்பான், அதனால் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு வாப்பா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இது ஒரு வாழ்க்கையா? இயந்திரத்தனமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. கல்யாண பத்திரிகை கூட நேராக போய் கொடுக்க முடியல நம்மளால், வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறோம். எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பு. அது மிகச்சிறந்த பண்பாக எனக்கு நான் கருதவில்லை. இப்போ இனியவை கூறல என்ன சொல்கிறாங்க, இன்சொல்லால் ஈரம் அழ இப்படி ரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இன்சொல்லால் ஈரம் அழ இப்படி ரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். என்ன செம்பொருள்? மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள், மெய்ப்பொருளை அறிந்தவர்கள். அவர்களுடைய சொற்கள் எல்லாம் மிக தேர்ந்த சொற்களாக இருக்கும், நயமானவையாக இருக்கும். அப்போது அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? இனியவையாகவே இருக்கும். அவர்கள் மனதில் வஞ்சம், குரோதம் இதெல்லாம் இருக்காது. அது முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ அவர்கள் உள்ளன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான அன்பை கொண்டவர்கள். அன்பினை கலந்து குற்றமற்ற, வஞ்சம் இல்லாத சொற்களை கூறுபவர்கள். எப்படி இருக்கும்னா மெய்கண்ட வாய்ச்சொற்கள். மெய்கண்ட அப்படின்னா உண்மையை அறிந்த மக்களின் வாய் சொற்கள் எப்படி இனிமை உள்ளதாக இருக்குமோ அதுபோல இருக்கும். இன்சொற்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னோம்னா, அறிஞர் பெருமக்கள் கூறும் இனிமையான சொற்களைப் போல வஞ்சமற்று தூய்மையாக இருக்க வேண்டும் என்கிறது வள்ளுவம். இனி வரக்கூடிய குறட்பாக்களை அடுத்தடுத்த குறட்களில் நாம் காணலாம். நன்றியுடன் உங்கள் மணிமேகலை விடைபெறுகிறேன்.